ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து திருப்பதிக்கு போயிட்டோம். இங்கேருந்து ட்ரெயினில் தான் போனோம். போகும்போது ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல, ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே மலை மேலே போகும்போது கூட எனக்கு ஓகே. ஆனால் மயக்கம் வரும் எனக்கு மலையில் ஏறும்போது, பஸ்லேயே செட் ஆகாது. ஸோ அப்படி தான் மலை மேலே ஏறணும், மயக்கம் வந்துச்சு, வாமிட் வந்துச்சு. இருந்தாலும் குழந்தை இருக்கான், நம்ம தான் அவனை சேஃபாக பார்த்துக்கணுங்கிறதுனால எனக்கு அவன் மேலே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுனால என்னுடைய வாமிட், என்னோட மயக்கங்கிறதுலாம் வந்து செகண்டரி ஆகிடுச்சு எனக்கு. அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு வந்து அங்கேயே ரூம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக லைனில் நின்றுட்டு இருந்தோம். பட் அது பெரிய க்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர் என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் ஒன்றா. அதே மாதிரி குழந்தைய கூட்டு போகிறதுனால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சரி ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க இடத்துல போயிடலான்ட்டு அப்புறம் அங்கேயே நாங்கள் தங்கிட்டோம். அந்த லாக்கர் ரூம் இருக்கும்ல, நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். ஏன்னா உடனே நாங்கள் கிளம்பி சாமி பார்க்க போகணுங்கிறதுனால எதுக்கு அங்கே போயிட்டு நடந்து வர்றது ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ குழந்தைய வர தூக்கிக்கிட்டு எதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுன்றதுனால பக்கத்துலேயே வந்து அந்த லாக்கரில் போயிட்டு என்ன பண்ணிட்டோம், மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு அப்போ வரைக்கும் எனக்கு இந்த மொட்டையை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டை நான் போயிட்டேன். என்னோட ஹஸ்பண்டை அனுப்பி வச்சுட்டேன். அவரு போய் என்ன பண்ணார், மொட்டை அடிச்சுட்டு வந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு ப்ளஸ் அழுகை கலந்து வருது. சிரிக்கிறது என்னன்னா, எனக்கு திடீர்னு மொட்டையோட பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து அழுகை இதுக்கு வந்துச்சு. ஐயோ, அடுத்து நம்ம தானே அடிக்க போகிறோம், நம்ம போய் அடிச்சோன்னா நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படி இருந்துச்சு. சரி, அதுக்காக தான் நான் வந்திருக்கோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு சீக்கிரமாக போயிட்டு வா, மொட்டை அடிச்சுட்டு உடனே நம்ம சாமி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்து முடி எல்லாருக்குமே என்ன ஆயிடுனா ஒரு பேண்ட் போட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. என்னுடைய ஹேர் டென்சிட்டியும் அதிகம் அந்த டைமில், ப்ளஸ் லென்த்தும் அதிகங்கிறதுனால என்ன 3 பார்ட்டிஷனாக என்னுடைய முடியை வந்து 3 பார்ட்டிஷனாக பிரித்து 3 பேண்டு போட்டு கட் பண்ணாங்க என்னுடைய ஹேருக்கு. அப்படியே கட் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வந்துச்சு. சரி ஒரு பக்கம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என்னாச்சுன்னா ஒரு டைம் கட் பண்ணிட்டாங்க என்னோட காது. எரியுதுன்னு சொல்லிட்டு போய் கண்ணாடில் பார்த்தா பிளட் வந்துச்சு. எரியுதுங்க, காதை கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அவங்க, சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மருந்து மாதிரி எடுத்து டக்குன்னு இப்படி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த எரிச்சலை விட இவங்க மருந்து வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எரிச்சல் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படியே விட்டுருந்தா கூட நம்மளே ஏதாச்சும் துணி வச்சு இப்படியே பிடிச்சி வச்சுருந்தா சரியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு அந்த ஃப்ரீ தான், நம்மளுக்கு மொட்டை அடிக்கிறது அங்கே ஃப்ரீ தான் தேவஸ்தானத்தில். ஆனால் என்னன்னா அவங்க வந்து எல்லாருமே அவங்கள மட்டும் நான் சொல்லலை, எனக்கு ஏன்னா அவங்க பேர் ஊர் என்னமே எதுவுமே தெரியாது. நம்ம மொட்டை அடிக்க போனால் அவங்க உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான். ஏன்னாச்சுன்னா அவங்க வந்து காசு வாங்கினாங்க எல்லாருமே, 20 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விருப்பப்படி இல்லை, அவங்க கேட்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. அது வந்து 20ஓ 50ஓ அது நம்ம கொடுத்துட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து தேவஸ்தானத்துக்கு தெரியாமலாம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்கு சேலரி இல்லாமல் எல்லாருமே 50 ரூபா 50 ரூபா கொடுத்தா எங்கே போகல. ஸோ நம்ம வந்து அங்கே போய் ஆர்கியூ பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. நம்ம குழந்தைய வர கூட்டு போயிருக்கோம், தனியாக வர போயிருக்கோங்கிறதுனால நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நானும் காசு கொடுத்துட்டு தான் வந்தேன், வேறு வழி இல்லை. ஸோ நான் வந்து கொடுத்தேன். அது ஆக்சுவலி தப்பு தான், கொடுத்துருக்க கூடாது. நான் வந்து அந்த இடத்துல எங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் வந்து கண்டிப்பாக சண்டை போடுவேன், நான் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படியாக்கா முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் பூசிட்டு வந்து கண்ணாடியில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே அழுகையாக வந்துச்சு. எங்கே போச்சு முடி? அது ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒன்றுமே இல்லை, ஹேர் வந்து அப்படியே மண்டை அப்படியே கவாலம் எல்லாம் ஃப்ரீயான மாதிரி, ஏதோ ஒன்று மேலே இருந்து இழுக்கிற மாதிரி என்னென்னமோ ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் போனோம் சாமி பக்கம் போயிட்டோம். குழந்தைய தூக்கிக்கிட்டு சாமி பக்கம் போனோம். சரியான கூட்டம், குழந்தை அழுதான் கிட்ட போக. அதுக்கப்புறம் கிட்ட போனதுக்கப்புறம் அமைதியாகிட்டா. அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்ததுமே வந்து மழை வர வந்துடுச்சு. மழை வந்த டைமில் பார்த்தா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோயில் கோபுரம் மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தோம். லட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். லட்டுலாம் வந்து வாங்கிட்டு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோபுரம் பக்கத்தில் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் வடை பஜ்ஜியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம், திரும்ப கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறம் போயிட்டு அந்த கடையெல்லாம் சும்மா செயின், குழந்தைங்க பசங்க எங்கள் அண்ணன் பண்ணுக்கு செயின் வளையல் அப்புறம் எங்களுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். உடனே கிளம்பிட்டோம். அங்கேருந்து உடனே சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா
கீழே பஸ்ஸில் வரணும்னு வரும்போது விடிய காலையில் வந்தோம். நாங்கள் விடிய காலையிலே சாமி பார்த்துட்டு அப்பயே வந்து கீழே இறங்கிட்டோம். 4 மணிலாம் இருக்கும். அந்த பக்கம் இறங்கிட்டு ட்ரெயினில் போகிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா ட்ரெயினில் தான் போக முடியும். அண்ட் ட்ரெயின்லேருந்து வரும்போது தான் வந்து ரொம்ப அழுதுட்டான். அவனை சமாதானமே படுத்த முடியல. பயங்கரமாக அழுதுட்டான். ரொம்ப பசின்னு ஏன்னா 3 மந்த்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அவங்க வந்து ஃபுட் எதுவுமே இல்லை, ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங் தான்றதால பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே வந்து அழுதான். நான் எதுக்கு தான் தூக்கத்துக்கு தான் அழுறான். ஆனால் அவனுக்கு கம்ஃபர்டபுள் வேணும். வீட்டில் தான் அவனுக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அவனுக்கு வீட்டில் நல்லா தூங்கணும், பெட்டில் படுத்துக்கிட்டு சுகமாக இருக்கும், அவனுக்கு சொகுசாக தூங்கணும், எங்கேயுமே போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ராவல் பண்ணும்போது. அப்புறம் ரொம்ப அழுதான். அதுக்கப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அது அவ்வளோதான் என்னுடைய மொட்டையோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அண்டு முடி வளர்ந்தது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்கிறேன்னா சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து குச்சி குச்சி குச்சா மொட்டை அடிக்கும் போது கூட ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் போட்டேன்னா அதில் வந்து நாமெல்லாம் போட்டிருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருப்பேன். ஸோ வந்து சுட சுட எடுத்த ஃபோட்டோன்றதால கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. மொட்டை அடிச்சதுனால வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஹாலிவுட் ஹாலிவுட் கேர்ள் நான் வந்து எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறேன், ஹாலிவுட் மாதிரி ஹாலிவுட்டில் இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க கொஞ்சம் நமக்கு ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு மொட்டை அடிக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஹேர் க்ரோத் ஆச்சு பார்த்தீங்களா. அப்போ எல்லாம் குட்டி 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 குட்டியாக முடி எங்கே அங்கன்னு வந்து நான் ஏற்கனவே லைவில் சொல்லியிருப்பேன். முள்ளம்பன்றிக்கே முடி வெட்டினா முடி வெட்டி விட்டா எப்படி இருக்கும்? முள்ளப்பன்றியோட முற்கள் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கு முடி வெட்டி விட்டு குட்டி 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 குட்டியாக இருக்கும் பாருங்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள் என்னோடய தலை எப்படின்ட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோவும் நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம மூஞ்சி தானே, வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். கேட்டிருக்கீங்க, நான் போட்டு தான் ஆகணும், போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர்ந்தது. என்னால் வந்து தலையே சீவ முடியல, அங்கங்கே களைஞ்சி ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆக்ரோஷமாக இருந்தது நான் பார்க்குறதுக்கே. என்னென்னா சாரீ கட்ட முடியல, சாரீ போட முடியல. ப்ளஸ் சுடிதார்லாம் போட்டால், அதாவது இந்த மாதிரி நார்மல் கட் சுடிலாம் போட்டோன்னா ஓகேவாக இருக்குது. ஃபுல் சுடிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர காமெடியாக இருந்துச்சு. நல்லாவே இல்லை, உண்மையாகவே நல்லாவே இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சாரீக்குமே வந்து சூட் ஆகலை. அப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாத்தையும் இப்படி இந்த கிளிப் இருக்கும், குஷி கிளிப் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி குஷி கிளிப் சின்ன பசங்களாம் போடுவாங்க, அந்த கிளிப்பு ஃபுல்லாக வச்சு குத்தி 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 மண்டை ஃபுல்லாக செட் பண்ணி அப்படியே வச்சுப்பேன். ஹேர் வந்து கொஞ்சம் அப்படியே படிஞ்சுது, எனக்கு படியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணி படிய வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதுவும் படிஞ்சுது. அப்புறம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் விட்டுட்டு நார்மலாக தலை சீவ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கழுத்து வரைக்கும் லென்த் வந்ததுக்கப்புறமா தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் நல்லா ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மந்த்ஸ், ஆமாம் 8 மந்த்ஸ் கூட இல்லை, 10 மந்த்ஸ் இருக்கும். 10 மந்த்ஸ் 1 இயர் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறேன் எத்தனை மந்த்ஸ் ஆகிருக்குன்னு. நான் கண்டிப்பாக மேபி நான் அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன் இதில். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன அதையும் கேட்டாங்க, எப்படி ஹேர் க்ரோத் ஆகிடுச்சு, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆயிலே நான் தலைக்கு எண்ணெயே வைக்கவே மாட்டேங்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணுவேன், அதுவும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது. ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவ்வளோதான் காலி. ஸோ நான் அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். நார்மலாக கார்த்திக் அரிசி வாங்கி தான் நான் தலை கசக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலெலாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நார்மல் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னோடய பையனுக்கு வைக்கும் போது அப்போ கொஞ்சமாக இருக்கும்போது நானும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிப்பேனே தவிர்த்து ரெகுலராக வைக்க மாட்டேன். ஹேர் வாஷ்க்கு முன்னாடி மட்டும் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சிடுவேன். அண்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விஷயத்தில் தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. 80% நம்மளுக்கு இந்த ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் அந்த என்னது ஷாம்பூ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 20% தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த ஹேர் க்ரோத்துக்கு. மீதி 80% வந்து நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் வாட்டர் நிறைய கன்சியூம் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து ஃபுட்டு நல்லா எடுத்துக்கணும். அது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கிறீங்க. நைட்டு வந்து ஃபுல்லாக சோப் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபுல் பாடி க்ரோத்தும் சரி, உள்ளே இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும்.
ஸோ அது கூட சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிற ஒரு பச்சை பயிறு இருக்கு இல்லையா, க்ரீன் கிராம் பச்சை பயிறு, எல்லாம் பாசி பயிறு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் பச்சை பயிறு தான் எனக்கு தெரிஞ்ச பேர். பச்சை பயிறு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கோல்டு ஆகிடும் உடனே அப்படின்னா நீங்கள் வந்து வேக வைத்தே சாப்பிடுங்க, வேக வச்சு சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு கோல்டு கிடையாது, ஹீட் பாடி தான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பச்சை பயிரை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஃபுல்லாக தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அப்படியே அந்த ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிவிட்டு. அண்ட் திரும்ப ஒரு மதியம் வரைக்கும் அப்படியே வச்சு திரும்ப மதியம் ஒரு ஷேக் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டியாக முளை கட்டிட்டு வந்துடும். சில பேர் அந்த துணியெல்லாம் வச்சு கட்டுவாங்க மூட்டை கட்டி. அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவ்வளோ கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக அழகாக அந்த முளை கட்டி வந்துடும். அந்த தனியாக அப்படியே உதிரியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் பக்காவாக இருக்கும், குயிக்காக ஹேர் வளர்ந்துடும். நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வேறு எதனா ஜூஸ் குடிக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே நல்ல ரெமெடி, உங்களுக்கு நல்ல சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் அந்த அதுன்னு போட்டு நீங்கள் எண்ணெயில் கருவேப்பிலை அந்த இலை இந்த இலை செம்பருத்தி பூ அதுன்னு போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அதை வடிகட்டி ஆற வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை வந்து மோரில் அடித்து ஜூஸ் அதை மோரில் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, இல்லை கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கிறது, இல்லை கருவேப்பிலை தொக்கு மாதிரி ஊறுக்கா மாதிரி செஞ்சு வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணுறது. வீக்லி 2 வாட்டி 3 வாட்டியாச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய. அப்படின்னும் போது உங்களுக்கு சூப்பராக ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோலேயே வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். பட் ஆனால் இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 அதான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். பிகாஸ் லென்த்தியாக போயிடுச்சு வீடியோ. ஸோ அதனால் நான் அப்படி பிரித்து வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுலேயே வந்து என்னுடைய டெங்கு எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிட்டேன், மொட்டை எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிட்டேன், ஹேர் க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் நடந்துச்சு ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸோடைய ஸ்டோரியை நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லி முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.